மனிதனுடைய வாழ்வு இட் இஸ் டிராவலிங் டுவர்ட்ஸ் அன் எண்ட், மேபி பாடி சோல், அது உடலாக உயிராக இருக்கலாம். ஒரு இடைப்பட்ட காலம். அது என்ன சொல்லலாம்னா, அறிவு அதனுடைய பயணத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருப்பது. ஆதியாக இருந்தது, விண்ணாகி பஞ்சபூதங்களாகி உலோகங்களாகி உயிரினங்களாகி ஓரறிவு முதல் ஆறறிவாகி ஆறறிவில் தன்னை உணர்ந்து தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. பட் மனிதனுக்கு ஒரு சிறப்பு உண்டு. என்னன்னா, இந்த தொடரும் நிகழ்வை நிறைவு செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் மனிதனுக்கு உண்டு. இட் இஸ் ஜர்னி ஆஃப் கான்சியஸ்னஸ், அறிவினுடைய பயணம். அறிவு ஆதி அந்த அந்தத்தில் அடங்கிவிட்டால் நிகழ்ச்சி முடிந்தது. இங்கு சிறு சிறு துகள்களாக இயக்கம், ஒவ்வொரு உயிரினங்களுடைய இயக்கம், அது தன்னுடைய தோற்றத்தில் தன்னைத்தானே உணர்ந்து தன்னை ரசித்து அனுபவிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அதான் அறிவினுடைய எழுச்சி. அதனுடைய எழுச்சியைத்தான் இன்னைக்கு நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். இந்த பிரபஞ்சம், குறிப்பாக புவியில் வாழக்கூடிய உயிரினங்கள் எவ்வளவு ரசிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குன்னு பாரு. எல்லாமே மனிதன் அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். எதுவுமே குறை சொல்ல முடியாது. ஒரு குழந்தையினுடைய சிரிப்பை பார். அது அழுதா கூட அழுதா கூட இன்பமாக இருக்கும் நமக்கு. அது அழுகை கூட நமக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். அந்த தோற்றத்தினுடைய ரகசியம் ஒவ்வொரு இயற்கையிலையும் அப்படித்தான் வச்சிருக்கிறது. இந்த பூக்களை பார், அதை ரசிச்சு பார்க்கணும். பூ ஏதோ பூத்திருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு அந்த பூவை ரசித்து பார். என்ன அழகா, வண்ணம் எவ்வாறு இருக்கிறது, அது எவ்வாறு அடுக்கப்பட்டு இருக்கிறது, அதுக்கு கீழே அதனுடைய கொரலா, ஆங்கிலத்துல கொரலான்னு சொல்லுவாங்க, ஸ்டெம், அந்த இதழ்கள் எவ்வளவு அழகாக நம்மை பார்த்து அது திரும்பி இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்தா மலர் திரும்பி இருக்கும். அது கவுந்து கிடாது, அல்லது அந்த பக்கம் திரும்பாது. மனித இனத்தை பார்த்து அந்த சூரிய வெளிச்சத்தை நோக்கி அது திரும்பி இருக்கும். அழகான ஒரு பெண்ணையும் ஆணையும் பார்த்து, இளம் வயது ஒரு ஆணையும் பெண்ணையும், இனம் புரியாத ஒரு உணர்வு நமக்குள்ள தோன்றும். அது இச்சை உணர்வு, அது உச்ச உணர்வு கிடையாது. அந்த அழகை பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு திறன் இந்த ஆற்றலுக்கு உண்டு, உடலுக்கு உண்டு, இந்த அறிவுக்கு உண்டு. You can enjoy this. அழகான ஆண், அழகான பெண், ரசிக்க வேண்டும், ஒதுக்க வேண்டியது, வராம வரக்கூடாது. இதுதான் அறிவினுடைய நிலைப்பாடு. இங்க நடைபெற்றுக் கொண்டிருக்கு இதனுடைய நிலைப்பாடுகள். ஆனா இந்த மனித குலத்தில் துன்பம் என்பது வருகிறது. இப்ப 4 நிலைகள் மனிதனுடைய வாழ்வில சந்திக்கிறோம். இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம். எடுக்கன் வருங்கால் நகுக, வள்ளுவ பிறந்தகை சொல்லியிருக்கிறார். அது உணராத வரை அது துன்பம், உணர்ந்து கொண்டால் அது இயல்பு என்று புரிந்து கொண்டார். அப்ப அந்த இன்பம் துன்பங்கிறது வாழ்வியல், வாழ்வியல் சார்ந்தது. அதுல உளவியல் கொஞ்சம் இருக்கு, வாழ்வியல் சார்ந்தது. அமைதி பேரின்பம் என்பது உளவியல் சார்ந்தது, அதுல வாழ்வியல் கொஞ்சம். அப்ப மனிதன் இங்கு வாழ்கின்ற அவனுக்கு தேவையான அனைத்தும். ஏன்னா நீங்க ஒரு பூவை பார்த்து ரசிக்கிறீங்கன்னு சொன்னா அதனுடைய மனம் வீசுது, கண்களால் பாக்குறீங்க நீங்க. அப்போ இந்த கண்ணும் மூக்கும் படைக்கப்பட்டது அதை ரசிப்பதற்காக. You have to enjoy this world, each and everything.
மனிதனுடைய படைப்போ ரசிக்குத்தன்மை உண்டு. ஆனா இயற்கையினுடைய படைப்பை மீற முடியாது. அது எந்த வகையிலும் மீற முடியாது. அதனால தோற்ற ரகசியம் விஞ்ஞானம் எந்த அளவுக்கு போனாலும் அந்த தோற்றத்தினுடைய நிலையை மாற்றம் மாறுபடுத்தி காட்டலாம். அது இயற்கையாகத்தான் வரும். கிராஸ் கொண்டு வர்றாங்க. மிக அழகாக கிராஸ் பிரீட் ஃபிளவர்ஸ் தான் இன்னைக்கு அதிகமாக இருக்குது. நீங்க ஊட்டிக்கெல்லாம் போனீங்கன்னா அதுதான் இருக்கு. பியூட்டிஃபுல். வி கேன் என்ஜாய் தி ஃபிளவர் ஷோனே வச்சிருக்காங்க. அது மாதிரி இந்த உலகத்துல நாம பார்த்து ரசிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்து ரசிக்கக்கூடிய விஷயங்கள். மதர் தெரேசா ஒரு காலத்துல அவங்க போட்டோ தான் இந்தியாவில் அதிகமா வந்துச்சு. அவங்களுடைய தோற்றம் என்ன? சுருக்கு விழுந்து அப்படி இருந்துச்சு. அப்போ வயோதிகத்தை கூட பார்த்து ரசிக்க முடியும். பட் அதுக்கு நம்ம தயாராகும். ஒவ்வொன்றையும் ரசிப்பதற்கு நாம தயாராக வேண்டும். அதான் மனிதனோட சில வாழ்க்கையில சில விஷயங்களை புரிந்து கொண்ட பிள்ளைகளில் அந்த ரசிப்புத்தன்மை என்பது இயற்கையாக பெறக்கூடிய அனுபவிக்கக்கூடிய அறிவு அனுபவிக்கக்கூடிய இன்பம் என்பது துன்பமாக மாறி போய்விடுகிறது. அழகான பொண்ணு அழகு இருக்குன்ட்டு அழகை ரசிச்சோம்னு சொன்னா அறிவினுடைய வேலையும். ஐயோ என்னை விட அழகா இருக்கான்னு நினைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அது பொறாமையாக மாறும் பொழுது ரசிப்புத்தன்மை அற்று போய்விடுகிறது. அழகான வீடுதான், பக்கத்து வீடு அதை விட அழகா இருக்குன்னு சொல்லிட்டு பொறாமை வந்துச்சுன்னு சொன்னா அது துன்பம். என்னை விட அழகாக கட்டி இருக்கிறா, ரசிச்சு பாருங்க, ரசித்து பாருங்க. அப்ப இந்த பிரபஞ்சத்தில் மனிதன் அனுபவத்திற்கான அனைத்தையும் இறையாற்றல் கொடுக்கப்பட்டிருக்கிறது, கொடுத்து வைத்திருக்கிறது. It provides everything. So it is called providence. பைபிள் வார்த்தை providence. So it's provide everything. அப்ப இங்கு ஒரு தடை வருது, ஒரு குறை வருது வாழ்க்கையில் அப்படின்னு சொன்னா ஏதோ இங்கு மனிதன் செய்கின்ற அறியாமல் செய்கின்ற தவறு. இங்க குறை என்பது மிருகங்களுக்கு வருவதில்லை, தாவரங்களுக்கு வருவதில்லை, மனிதனுக்கு மட்டும்தான் குறைகள் என்பது வருவதில்லை. அதை மனிதன் புரிந்து கொள்ளணும். அப்ப சில குணாதிசயங்கள் பொதுவாக கர்மயோகத்துல அருள் தந்தை அவங்க நிறைவாக சொல்லுவாங்க. இந்த பொருளாதாரம், எதிர்பார்த்தல், இந்த மாதிரி விஷயங்களை சொல்லுவாங்க. பொதுவாக இன்றைய ஒரு வாழ்க்கையில மனிதனுக்கு குறை என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் கூட இப்ப கூட மௌனத்துக்கு வந்திருந்தவங்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். நீங்கள் நிறைவாக இருக்கிறீர்கள் என்பதை எதை வைத்து உறுதி செய்கிறீர்கள் அப்படின்னு கேட்ட பல பதில் சொன்னாங்க. அதுல ஒரு பதில் என்ன வரும்னு கேட்டீங்கன்னா, எனக்கு மன நிறைவுன்னு சொல்லலாம். என்னிடம் இருக்கக்கூடிய உறவுகள், பொருட்கள் அனைத்தும் எனக்கு மன நிறைவை தருகிறதுன்னு சொன்னோம்னு சொன்னா அது ஓகே. நான் அப்படி யாரும் சொல்லல, பல காரணங்கள் சொன்னேன். ஆனால் ஒரு ஆர்டினரி மேன், ஆர்டினரி பீப்புள், சாதாரண மக்கள் தான் நன்றாக இருக்கிறேன் என்பதை எதை வைத்து சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், தான் சார்ந்த பக்கத்து வீட்டுக்காரர் அல்லது சமுதாயத்தில் உள்ளவர்களை வைத்து அவர்களை கம்பேர் பண்ணும் போது நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்படி இல்லை. மனிதன் ஏழ்மையிலும் எளிமையிலும் எளிமையிலும் நிறைவு தருகிறதா என்பதை பார்க்க வேண்டும். ஏழ்மையிலும் எளிமையிலும் மனம் நிறைவு தருகிறதா என்பதை பார்க்க வேண்டும். ஏழ்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
எவ்வாறு ஏழ்மையை ஏற்றுக்கொள்வது? நீங்கள் எளிமையாக இருக்க வேண்டும். நீங்க எவ்வளவு வசதி இருந்தாலும் சரி. உணவிலே, உடையிலே, எதுலயும் சரி. எனக்கு இப்போ ரீசெண்டா ஒருத்தரை பார்த்தேன் நான். அவருடைய செய்தி கொடுத்திருந்தார். மிகப்பெரிய வள்ளல், கொடை வள்ளல், மிகப்பெரிய பணக்காரர். ஆனால் அவர் அலுவலகத்திற்கு தினசரி பஸ்ஸில் தான் செல்கிறாராம். காரே கிடையாதுங்கிறார். நிறைய பேருக்கு உதவுறார். எளிமை. முடியாது. இப்ப வயசாயிட்டுன்னு சொன்னா டிராவலிங் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கன்வீனியன்ஸ் அதனால ஓகே. அப்ப எந்த நேரத்துல கார் எடுக்கணும்? எந்த நேரத்துல சைக்கிள்ல போலாம்? எந்த நேரத்துல ஸ்கூட்டர்ல போலாம்? எவ்வளவு எளிமைப்படுத்தலாம்? சிக்கனப்படுத்தலாம்? அந்த சிக்கனத்தை வைத்து யாருக்கு உதவலாம்? கர்மயோகா. ஏழ்மை, எளிமை. அப்போ எவ்வளவு வசதியாக இருந்தாலும் சரி, ஒரு எளிமையை பின்பற்றி வரும் பொழுது நீங்கள் ஒரு ஏழ்மையான வாழ்க்கைக்குள் செல்கிறீர்கள். அந்த வாழ்க்கை தான் இனிமை கொடுக்கும். இன்னைக்கு புரோட்டீன் சாப்பிடணும். பாதாம்ல நிறைய புரோட்டீன் இருக்குது. இட்ஸ் காஸ்ட்லியஸ்ட் ஒன். நிலக்கடையில அதை விட நன்றாக இருக்கிறது. அப்ப எது வாங்கி சாப்பிடலாம்? நிலக்கடலை வாங்கி சாப்பிடலாம். எது உங்களுக்கு கிடைக்கும்? உங்க அறிவுக்கு எட்டும். ஏழ்மைக்கு செல்லும் பொழுது எந்த மாதிரி உணவுகள் உங்களுக்கு தெரியும். காந்திஜி அவர்கள் இந்த நிலக்கடலையை தான் சாப்பிடுவார் உணவாக. அப்ப உணவிலே, உடையிலே, பொருளாதார சிக்கனம் அனைத்தையும் வகுத்து ஒரு கர்மயோகத்தின் அடிப்படையில் வாழ்வது என்பது மனிதனுக்கு மிகவும் அவசியமான ஒன்று. இல்ல சார், எனக்கு வசதி இல்ல சார், நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் அது மனக்குறையாக தென்படக்கூடாது. இந்த மனக்குறை என்பது வரக்கூடாது. அவங்க கார் வாங்கிட்டாங்க. அவங்க பெரிய பைக் வாங்கியிருக்கிறாங்க. அவங்க 2 வீடு கட்டிட்டாங்க. கம்பாரிசன் இதுதான் நமக்கு குறையாக இருக்கும். என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் ரொம்ப நாள் வீடே கட்டல. பேங்க்ல இருந்தாரு. ரொம்ப நாள் வீடு கட்டல. அவர் அடிக்கடி சொல்லுவார், வாடகை வீட்டுல இருக்கிற சுகம் சொந்த வீட்டுல கிடையாது. இது 1000 குறைகள் வரும், 1000 வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கணும். வாடகை வீட்டுன்னு சொன்னா அவங்க பாத்துக்கிட போறாங்க. நல்ல வீடை பார்த்து நம்ம பாட்டுல போய்கிட்டே இருக்கலாம் தான். ரொம்ப வருஷம் கழிச்சுதான் அவர் வீடு கட்டினார், சொந்த வீடு. அவருடைய அனுபவம். அதுக்காக எல்லாரும் வாடகை வீட்டுல இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் ஒரு வீடு போதுமானது. எத்தனை அன்பர்கள் அவர்களுக்கு தேர்ந்த அறை போதுமானது. சிம்பிளா கட்ட முடியுதா? இந்த முன்னாளெல்லாம் லுக் வரணும்னு சொல்லிட்டு என்னென்னமோ கட்டுவாங்க. தேவையா? இருப்பதற்கு ஒரு அறை வேணும், 2 அறை வேணும். கிச்சன் ஒண்ணு நல்லா இருக்கணும். ஒரு ஹால் ஒண்ணு நல்லா இருக்கணும். முன்னால ஒரு வராண்டா இருக்கணும். டாய்லெட் பாத்ரூம் இருக்கணும். இதுக்கு மேல மனிதனுக்கு என்ன தேவை? வீட்டுக்கு கொண்டு போய் ஒருத்தர் புது வீடு கட்டும்போது அவங்க காட்டுறதை பார்க்கணும். அவங்களுக்கு ஏற்படுகின்ற மகிழ்ச்சி. see my richness. என்னுடைய ஆடம்பரத்தை பாருங்கள்னு சொல்லிதான் ஒரு வீட்டை கொண்டு போய் காட்டுவாங்க எல்லாரும். சார், நான் சிம்பிளா கட்டியிருக்கிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. சிம்பிளா கட்டியிருந்தாலும் இவங்க சொல்லுவாங்க, இப்படி கட்டியிருக்கலாமே, அப்படி கட்டியிருக்கலாமே. சிம்பிளா கட்டினவங்களை போற்ற வேண்டும். அதனால ஏழ்மை என்பதை ஒரு மனக்குறை அற்ற நிலைக்கு நம்ம கொண்டு வர வேண்டும். வசதி இருக்குதா? எளிமைப்படுத்துங்க. எளிமைப்படுத்தி ஒரு ஏழ்மையான வாழ்க்கைக்குள் நீங்க வர வேண்டும். ஏன்னா ஏழ்மையான வாழ்க்கை தான் நோய் கொடுக்காதுங்க. அதனாலதான் ஏழ்மையான வாழ்க்கைன்னு சொல்றாங்க. ஏழ்மையான வாழ்க்கை வாழும் பொழுது மனிதனுக்கு நோய் என்பது வரும். வசதிக்கு ஏற்ப. உங்களுக்கு ஒரு வசதி வந்துச்சுன்னு சொன்னா அதற்கேற்ப வரும். தஞ்சாவூர் பக்கத்துல ஒரு கிராமம். அந்த கிராமத்துல என்னன்னா யாருக்குமே நோய் வர்றதில்லை. அப்படியே வந்தா கூட சின்ன சின்ன வீட்டு மருந்துகள்லயே சரி பண்ணிக்கிடுவாங்க. அதிகமா யாருக்குமே நோய் வருவதே இல்லை. அந்த கிராமம் ஒரு விசித்திரமான கிராமம். அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு டாக்டர் அங்க அனுப்புனாங்க. டாக்டர் வந்துட்டாங்கன்னு உடனே அங்க உள்ள கிராமத்தில் உள்ள அனைத்து அன்பர்களுக்கும் மகிழ்ச்சி. கவர்மெண்ட் டாக்டர் வந்துட்டார். என்ன ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் தான் நோய் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பணம், பொருளாதாரம் என்பது ஒரு நோய் தரக்கூடிய விஷயங்கள். அதனால அதை சிக்கனமாக கையாள வேண்டும். அறிந்து புரிந்து. அதைத்தான் சொல்றேன், எளிமை ஏழ்மைக்கு வந்துருங்க நீங்க.
நிச்சயமாக அது நம்ம உடலை பாதிக்காது, மனதையும் பாதிக்காது. அடுத்தது உறக்கம் என்பது ஒரு ஆரோக்கியமான நிலை. நான் நிறைய அன்பர்களை பாக்குறேன், காலையில் தவத்துக்கு வர முடியல சார் அப்படிங்கிறாங்க. பிரம்ம முகூர்த்தம் 3:30. நிறைய அன்பர்கள் கேட்டாங்க, ஐயா 3:30க்கு ஒரு தவம் வைக்கலாம். 3:30க்கு தவம் வச்சோம்னா 5 மணிக்கு முடியாது, தூக்கம் கட்டு போயிடும். அதனால 5 மணிக்கு வச்சுக்கிடுவோம். ஏன்னா ஒரு 5, 5:15 முடிய தவ நேரம் நல்ல நேரம் இருக்குது, அந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனா 5 மணிக்கு கூட தவத்துக்கு வர முடியாத அன்பர்கள் நிறைய இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, தூங்க முடிவதில்லை, தூக்கம் சரியாக இருப்பதில்லை. சென்னை மக்களுக்கு கொஞ்சம் கடினம், நான் பார்த்துட்டேன். நான் அங்க சாப்பிடுறதே நைட்டு 10 மணிக்கு தான் சாப்பிடுறாங்க. 12 மணி வரை ஸ்விக்கியும் டொமாட்டோவும் சொமோட்டாவும் அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு இருக்கிறாங்க. அங்க வாழ்வியலே மாறுது. நானே சென்னைக்கு வர பயப்படுறேன். இந்த பொண்ணு வீட்டுல போய் இருந்தா கூட நைட்டு 9, 9:30க்கு தான் ஃபுட்டு குடுக்குறாங்க. அதுல போய் நம்ம இன்டர்ஃபியர் பண்ண முடிய மாட்டாங்க. சங்கடம் வருது. பட் முயற்சி பண்ணுங்க நீங்க. இரவு உணவை தவிர்த்து விடுங்கள், அல்லது மாலை நேரம் உணவாக்கிக் கொள்ளுங்கள். அந்த மாதிரி ஒரு பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொண்டீர்கள் என்று சொன்னால், காலை 5 மணி தவம் என்பது யோகிகளுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. காலை தவம் யோகிகளுக்கு மிகவும் அவசியம். நான்லாம் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் எடுக்கிறேன். சில நேரங்களில் டிராவலிங், டயர்ட்னஸ் வந்துரும். அப்ப அதையும் தாண்டி எடுத்தாக வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்துல எடுக்கிறேன். ஏன்னா நம்பி நிறைய ஒரு 120, 130 அன்பர்கள் வர்றாங்கன்னு சொன்னா 150, 50 அன்பர்கள் தான் வர்றாங்க. ரெக்கார்டிங் போட்டா நல்லா இருக்காது. உயிர் கலப்பு இருக்காது. அதனாலதான் எடுக்கிறோம். அதனால அன்பர்களே, உறக்கத்தை சரிவர வைத்துக் கொள்ளுங்கள். உறக்கம் வரலைன்னா சொல்லுங்க. இருந்தாலும் ஒரு சிம்பிள் டிப் குடுக்குறேன். தூக்கம் வர சார், கனவு வருது, நிறைய வருது, நிறைய விஷயம் நான் நிறைய அன்பர்கள் ஃபோன் பண்ணி கேட்கறாங்க. அவங்களுக்கெல்லாம் சொல்றேன் நானு. அதனால தனிப்பட்ட முறையில கேளுங்க. நான் மருந்து என்னன்னு சொல்றேன். அப்படி இல்லன்னு சொன்னா ஒரு சிம்பிள், நைட்டு தூங்கும்போது பால்ல கொஞ்சம் கசகசா, ஜாதிக்காய் பொடி கொஞ்சம் போட்டு சாப்பிட்டீங்க, தூங்குனீங்கன்னு சொன்னா கனவும் வராது, அருமையான தூக்கம் வரும். அருமையான தூக்கம்னு சொன்னா 6, 7 மணி முடிய தூங்கிடாது. 5 மணிக்கு எந்திரிச்சு தவத்துக்கு வந்து. அதனால தூக்கம் என்பது யோகிகளுக்கு, குறிப்பாக நமக்கு மிகவும் அவசியங்க. அதேபோல சரியான சிந்தனை என்பது இருக்க வேண்டும். இன்ட்ராஸ்பெக்ஷன். ஏன்னா இந்த கற்பனா சக்தி என்பது இட்ஸ் a dangerous one. இட்ஸ் a குட் திங் ஆல்சோ. ஏன்னா ஒரு இளைஞனுக்கு கற்பனா சக்தி அதிகரிக்கும் பொழுது அதற்கேற்ற ஒரு வழியில் அவன் பாதையை அமைத்துக் கொள்கிறான். ஆனா தீய கற்பனைகள் வந்து உடலை சீரழிக்கும். இட்ஸ் எமோஷன் கொண்டு வரும். அதனால சரியான சிந்தனைகளை கொண்டு வரும். சரியான சிந்தனை நல்ல ஆரோக்கியம் கொடுக்கும். எப்போதுமே ஒரு சக்தி களம், சிவகலம், என்னை சூழ்ந்து நிற்கும் தெய்வீக சக்தி, காந்த சக்தி. அலுவலகத்திலே உட்கார்றீங்களா, என்னை சூழ்ந்து நிற்கிறது தெய்வீக சக்தி. வீட்டுல கிச்சன் வேலையை ஆரம்பிக்கிறீங்களா, சமையல் ஆரம்பிக்கிறீங்களா, என்னை இல்லம் முழுவதும் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சௌரியம், வீட்டுல போட்டு விட்டுருங்க. மகரிஷியினுடைய, நான் சொல்லுவேன், மகரிஷியினுடைய பஞ்சபூத நவகிரக தவத்தை எப்பவும் ரன் பண்ணிக்கிட்டே இருங்க வீட்டுல சும்மா இருக்கும்போது. டிவி மட்டும் தயவு செய்து பார்க்கவே பார்க்காதீர்கள். உங்களுடைய சிந்தனையை கொன்றுவிடும். சீரியல் சீரியல் இட்ஸ் எ கில்லர். ஆன்மீகத்துக்கு டோட்டலி எதிரானது. இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை சொல்றாங்க. டிவி வச்சுக்கோங்க, கேபிள் கனெக்ஷன் கொடுக்காதீங்க, நெட் கனெக்ஷன் கொடுக்காதீங்க. ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நெட்ஃபிளிக்ஸ் கொடுங்க, டிஸ்கவரி சேனல். அது தவிர வேற எதுவும் ஓடக்கூடாது. சார் வீட்டுல பெரியவங்க மகாபாரத புக்கை எடுத்து படிக்க சொல்லுங்க, உட்பொரிய தாட்பரியம் சொல்ல சொல்லுங்க. நம்ம தான் பெரியவங்களா இருந்துச்சுன்னு சொன்னா இந்த வகைகளை நீங்க பின்பற்றிக் கொள்ளுங்க. ஏன்னா இதை டிவி எல்லாம் என்ன பண்ணா சிந்தனை வளத்தை குறைக்கும், தூண்டி விடும், மோட்டிவேட் பண்ணுவாங்களா சில விஷயங்களை. அதாவது ஒரு காலத்துல சொல்றாங்க, ஒரு டிவி சீரியலை பார்த்துட்டு ஒரு பெண் அழுதுட்டான்னு சொன்னா அந்த டிவி சீரியல் சக்சஸ்ங்களா. அப்ப காசு கொடுத்து நீங்க பார்க்க அழுகணுமா?
அல்ல பதட்டப்படணுமா, எமோஷன் ஆகணுமான்னு பாருங்க. அதனால அன்பர்களே, டிவி என்பதை டிவி இல்லைன்னா உங்களை மதிக்க மாட்டாங்க. அதனால வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு அட்டையாவது ஏதாவது ஒண்ணு வாங்கி வச்சுக்கோங்க. அதனால அன்பர்கள், உங்க சிந்தனை வளம் எந்த மாதிரி இருக்கிறது அப்படிங்கறத நீங்க பாருங்க. அலுவலகத்துல வேலை செய்யறீங்களா, அதை பற்றி சிந்தனை செய்யுங்க. அதை பற்றி சிந்தனை செய்யுங்க. சமையல் செய்யறீங்களா, அதை பற்றி சிந்தனை செய்யுங்க. அவேர்னஸ், விழிப்புணர்வுடன் செய்யக்கூடிய வேலை. அடுத்து இன்னொன்னு அச்சம். அச்சம் எதை பற்றி வரும்? குறிப்பாக உறவுகளை பற்றி அச்சம் வரும், பொருளை பற்றி அச்சம் வரும். நடப்பது நடக்கும் என்பதை ஒரு புரிஞ்சுக்கணும். மனிதனுடைய அல்டிமேட் அச்சத்தினுடைய அல்டிமேட் எண்டு எதுன்னு கேட்டீங்கன்னா மரணம் தான். மரணம் எல்லோருக்கும் உண்டு. எந்த காலகட்டத்தில் எப்போ அப்படி அத மாதிரி சொல்லுவாங்க. ரிட்டர்ன் டிக்கெட் கன்ஃபார்ம்டு, பட் டேட் மட்டும் அதுல இல்ல. வித்தவுட் டேட், டிக்கெட் வித்தவுட் டேட் இஸ் ஃபார் எவரி ஹியூமன். எந்த நேரத்தில் எது நிகழும் அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியாது. சோ we have to accept. கொஞ்சம் ஜீரணிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கலாம், ஆனால் இது நடக்கும் என்பதை புரிந்து கொள்ளணும். சார் கவலை வருமா, வரக்கூடாதா? கவலை வரும். காலம் அதுக்கு பதில் சொல்லும். எத்தனை பேர் உறவுகளை இழந்திருக்கிறாங்க, ஆனா காலப்போக்கில் அந்த காயம் என்பது மறைந்து விடும். அதனால மகரிஷி அவர்கள் காலம் என்பது தெய்வம்னு சொன்னாங்க. நீங்க காலம் என்பது தெய்வம்னு சொன்னாங்க. அப்ப அதை மீறி கவலை வருதுன்னு சொன்னா, கவலை என்பது ஒரு நோயாக மாறிடும். மனித குலத்திற்கு ஒரு நோய் அது. சினம் கவலை இரண்டும் மனித வாழ்வை சீரழிக்கும் நச்சாகும். மகரிஷி எழுதுனது. என் சொல்வேன் கவலைதனை, பின் சினத்தை ஒழித்து விட்டால் மேதினியில் மரணம் இல்லை. பாரதி பாடல். கவலை, பின் என் சொல்வேன் மேதினியில், சினத்தை ஒழித்து விட்டால் மேதினியில் மரணம் இல்லை, மரணமில்லா பெருவாழ்ன்னு சொல்றாங்க. அதனால அன்பர்களே, நீங்க அதுல கொஞ்சம் அச்சத்தை தவிர்க்க வேண்டும், கவலையை ஒழித்துக் கொள்ள வேண்டும். மகரிஷி அவங்க அதெல்லாம் கொடுத்திருக்கிறாங்க. அடுத்து கடைசியாக என்ன நேரம் கருதி நான் நிறைவு செய்யறேன். உணவு என்பது மிகவும் அவசியமானது. உணவு என்பத மருந்தும்பாங்க, ஆனா உணவு என்பது கடவுளின் மருந்து. அதை உணவாக உண்ண வேண்டும். மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணாதீங்க எதையுமே. பொதுவாக நம்முடைய முன்னோர்கள் ஆரம்ப கட்டத்துல எப்படி அந்த உணவை உண்டாங்க? சமைத்து உண்ணுகின்ற காலம் ஒரு காலத்துக்கு அப்புறம் தான் வந்து. அப்ப இன்னைக்கு சமைக்காமல் உணவை உண்ண முடியுமாயின் அந்த உணவு தான் சிறந்த உணவாக இருக்கும். அது கடவுளின் மருந்து, கடவுளிடம் நேரடியாக பெற்பது, அவ்வாறே அந்த உணவை உண்பது என்பது. நீங்க மாடிஃபிகேஷன்ஸ் வந்துடுச்சு. அப்போ சார் இன்னைக்கு அப்படி எடுத்தோம்னு சொன்னா என்னுடைய உடல் ஒத்துக்கொள்ளாது. ஓகே, கொஞ்சம் மாடிஃபை பண்ணு. லைட்டா பாயில் பண்ணு, ஆஃப் பாயில், ரைஸா ஃபுல் பாயில். தானியங்கள் நிறைய வந்துடுச்சுங்க, மில்லட்ஸ் நிறைய வந்துடுச்சு. அதெல்லாம் சிம்பிளா நீங்க உண்ணலாம். மில்லட், சில மில்லட்ஸை ஊற வச்சு நீங்க சாப்பிட முடியும். அப்ப மாடிஃபிகேட் பண்ணாம நீங்க உணவை முயற்சி செய்யுங்க. ஃப்ரூட்ஸ் அப்படியே நீங்க சாப்பிடணும். நல்ல ஃப்ரூட்ஸை வாங்குங்க. ஃப்ரிட்ஜில் வைக்காம, கடைகள்ல ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடிய பெரிய கடைகள்ல வாங்காம ரோட்டோரத்துல இருந்து அப்படியே கூடையில எடுத்து கொடுப்பாங்க, அதை வாங்கி சாப்பிட்டு பழங்க. பழங்கள் அற்புதமான ஒன்று. காய்கறிகள்ல குறிப்பாக கீரை ஒரு அற்புதமான ஒன்று. இதையெல்லாம் நீங்க பழக்கத்துக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னு சொன்னா நிச்சயமாக உங்க உடலினுடைய ஆரோக்கியம் என்பது கிடைக்கும். அன்பர்களே, ஒரு வாழ்க்கை என்பதை we are only designing. நம்ம தான் டிசைன் பண்றோம். நான் என்னுடைய இந்த வயதில் நான் சில விஷயங்களை சிந்தனை செய்கிறேன். ஐயோ, இளமை காலத்தில் நம்ம செய்த தவறுகள் இப்பொழுது பிரதிபலிக்கிறதேன்னு பாக்குறோம். உடல் ரீதியாக இருக்கட்டும், மன ரீதியாக இருக்கட்டும். அன்னைக்கு நம்ம கிட்ட மகரிஷி கிடைக்கல. 96 தான் உள்ள வர்றோம். 94, 93, 94 தான் உள்ள வர்றோம். முன்னாலே கிடைச்சிருந்தா, என்னை விட 8 வயசு குறைவு என்னுடைய துணைவியா,
அப்ப அவங்களுக்கு அப்பமே கிடைச்சிட்டாங்க. என் பொண்ணு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே வந்துட்டா. மகரிஷியை பார்த்துட்டா, மகரிஷி பக்கத்துல உட்கார்ந்துட்டா. அவர் முன்னாலே உட்கார்ந்து பாட்டு பாடணும். அவரே அருளை பாய்ச்சி கொடுத்தாரு. அதனால அவங்க லைஃப் எல்லாம் வேற மாதிரி செட்டில் ஆயிடுச்சுங்க. அப்ப அன்பர்களே, இப்பொழுதாவது நம்மளுடைய தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும். ஆரோக்கியமான உணவு, நல்ல உறக்கம், நல்ல உடற்பயிற்சி, காயகல்பம், நல்ல சிந்தனை, அதுக்குதான் சச்சங்கம் வச்சிருக்கிறோம். இது என்ன இப்ப சொன்னதே தான் பேசிட்டு இருப்போம். இதுல புதுசா எதுவுமே கிடையாது. பட் இது ஒரு மேல் பதிவு. அதனாலதான் வாங்கன்னு சொல்றேன். காலையில ஏன் திருப்பி திருப்பி தவம் ஏற்றணும்? ஒரே தவம் தானே. மேல் பதிவு, சிந்தனையை உயர்த்தக்கூடியது. அந்த வகையிலே நீங்க உங்களுடைய வாழ்வை அடியமைத்துக் கொண்டால் நிச்சயமாக அந்த முழுமை பேறு என்பதை நோக்கிய பயணத்தை, த ஜேர்னி ஆஃப் கான்சியஸ்னஸ், அதனுடைய பயணத்தை தொடர்ந்து செல்லும் என்று கூறிக்கொண்டு, இதுகாரும் செவிமடுத்த நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளம்.